Welcome to 10th Standard Maths, Tamil Nadu State Board, Algebra, Exercise 3.14. Examples எல்லாமே previous வீடியோவில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம Exercise 3.14 போகிறோம். Very easy exercise. Alpha, beta are the roots அப்படின்னு சொன்னால் அதை வச்சுக்கிட்டு we are going to find out certain values அல்லது equation whose roots are given அப்படின்றது. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நீங்கள் சில ஃபார்முலா அல்ஜிப்ராவில் படித்த ஃபார்முலா ஏற்கனவே அதாவது 8th 9th படித்த ஃபார்முலாவில் உங்களுக்கு மனசில் இருந்தால் ரொம்ப ஈஸியாகிடும். ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் மறந்துருப்பீங்கன்றதுனால அது போர்டில் ஒரு சைடில் எழுதியிருக்கேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேணும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சி அதனுடைய ஸ்கொயர் ரூட். சப்போஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு தேவையாக இருந்தது அப்படின்னா alpha plus beta the whole square minus 2 alpha beta alpha cube plus beta cube அப்படி வேணும்னா alpha plus beta the whole cube minus 3 alpha beta into alpha plus beta and alpha cube minus beta cube வேணும் அப்படின்னா alpha minus beta the whole cube minus 3 alpha beta into alpha minus beta. இப்போ இந்த இதில் வேணும் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேணும் அப்படின்னா அதுக்கு இதனை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்ச பிறகு இங்கே வந்துட்டு இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பண்ணணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன சொல்கிறாங்க, ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஒரு சின்ன கணக்காக கொடுத்துருக்காங்க டு ஹெல்ப் யூ. ஏன்னா பின்னாடி இதை விட பெருசாக பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்னதாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவில் இதை கொண்டு வாங்கன்றாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் தான் எடுத்தாகணும். எல்சிஎம் என்ன 3 ஆல்ஃபா பீட்டாவே போகிறோம். சில சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க 3 × 3 9 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு போடுறாங்க. தேவையில்லை, இங்கே 3 காமனாக இருக்குது, ஆல்ஃபா பீட்டா எடுத்தாலே போகிறோம். இந்த 3 பீட்டா இருக்கிறதுனால ஒரு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ஆகும். இது என்ன ஆகும், அதே போல் பீட்டா ஸ்கொயர் ஆகும். இதுதான் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அவங்க எப்படி கேட்குறாங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்றாங்க. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நமக்கு என்ன தெரியும், you know this is equal to alpha plus beta the whole square minus 2 alpha beta divided by 3 times of alpha beta. So we have got in terms of alpha plus beta alpha beta. So that's what they are asking. அது உங்களை பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் ரெண்டாவது சப்டிவிஷனை பார்த்தோம் அப்படின்னா 1 by alpha square beta plus 1 by beta square alpha அப்படின்னு இருக்குது. இதில் என்ன எல்சிஎம் எடுக்கலாம், இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஆல்ஃபா எல்சிஎம் சொல்லி கொடுத்தப்போ சொல்லியிருக்கேன் ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே என்ன வரணும், பீட்டா ஸ்கொயர். அப்போ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, பீட்டா இருக்குது, ஒரு பீட்டா மல்டிப்ளை பண்ணோம்னா போகிறோம். இங்கே ஒரு பீட்டா இங்கே ஒரு பீட்டானா பீட்டா ஸ்கொயர் ஆகிடும் இல்லையா. ஸோ இது பீட்டா, இது என்னாகும் ஆல்ஃபான்னு ஆகிடும். இப்போ நான் இது எப்படி எழுதலாம், திஸ் ஒன் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது ஆல்ஃபா பீட்டாவுடைய ஸ்கொயர். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. இப்போ நான் அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். மூணாவது சப்டிவிஷன் 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1. ஸோ நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். நம்ம என்ன பண்ண முடியுது, மல்டிப்ளை தான் பண்ண முடியும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 3 × 3 9 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டான்னு வரும். அடுத்தது என்ன வரும், மைனஸ் 3 ஆல்ஃபா முடிஞ்சிருச்சு. இது பண்ணிங்கன்னா ஒரு மைனஸ் 3 பீட்டா, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ்னால ப்ளஸ் 1. இதை எடுத்து எப்படி எழுதலாம் நம்ம, திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 9 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. வி காட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் என்ன, ஆல்ஃபா பீட்டா, இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்கா, அப்போ ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 3, இங்கே ஆல்ஃபா இருக்குது, அதனால் இங்கே பீட்டா இன்ட்டு இந்த பீட்டா ப்ளஸ் 3. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ இது ரெண்டையும் குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா divided by alpha beta
சரியா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இது ரெண்டுலேயும் 3 வெளில எடுத்துட்டோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா plus 3 times of alpha plus beta divided by alpha beta. Now we got this in terms of alpha plus beta, alpha beta, alpha plus beta. ரொம்ப சின்ன கணக்கு இது, நமக்கு தேவையே இல்லை, இது கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் என்ன ப்ராப்ளம் பண்ணுறப்போ இது தேவைப்படும் நமக்கு. ஸோ ரூட்ஸ் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் தே கிவ் இதுதான் ரூட்ஸு அப்படின்னா நீங்கள் சம் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வச்சு அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா? அதற்காக உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் போகலாம். நம்ம செகண்ட் சம் ரூட்ஸ் ஆஃப் திஸ் 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta without solving for the roots fine. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தனியாக ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூலாம் கண்டுபிடிக்காதீங்க, இதோட வேல்யூ மட்டும் சொன்னால் போகிறோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரூட்ஸ்ன்னு சொன்ன உடனேயே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ என்ன அப்படின்னு எழுதுகிறோம். வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ? மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி பை ஏன்றது என்ன ஆகும்? மைனஸ் ஆஃப் மைனஸ், ஸோ 7/2. ஆல்ஃபா பீட்டா என்ன? சி பை ஏ. வாட் இஸ் சி? 5. ஏன்றது 2, ஸோ 5/2. இது இந்த கணக்கு உடனே நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. alpha plus beta என்ன, alpha beta என்ன. Now let us go for this first subdivision. Now LCM தான் எடுக்கணும். alpha beta LCM எடுத்தோம்னா இங்கே பீட்டா இருக்கிறதுனால இங்கே ஆல்ஃபா இருக்குது, பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான்னு வரும். தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 7/2. ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 5/2. அப்போ வாட் இஸ் ஆன்சர்? 7/5. முடிஞ்சிருச்சு. Now செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்கிறது? ஆல்ஃபா பை பீட்டா plus beta by alpha. Take LCM alpha beta. Alpha beta LCM எடுத்தோம்னா இது என்ன ஆகும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆகும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நம்ம என்ன சொல்லலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 times ஆஃப் ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா உள்ள போய் 7/2 த ஹோல் ஸ்கொயர், அதனால் 49/4 மைனஸ் 2 times ஆஃப் ஆல்ஃபா பீட்டா, that is 5/2 divided by திருப்பி alpha beta, அதாவது 5/2. Suppose we take 4 LCM இங்கே எடுத்தோம் அப்படின்னா இது 49 அப்படியே இருக்கும், இங்கே 2 தான் இருக்குது, அதனால் இன்னும் 2 வரணும். ஸோ திஸ் பார்ட் will be, don't cancel it. இந்த பார்ட்டை கேன்சல் பண்ணாது. எப்படி நம்ம LCM எடுக்கணும்? இல்லை நீ கேன்சல் பண்ணாலும் ஓகே. இப்போ என்ன ஆகணும்? வெறும் 5 இருக்குது. ஸோ 5 4s are 20. இந்த 5/2 என்ன ஆகும்? 2/5ன்னு மாறும். சரியா? புரியுது நான் சொல்கிறது? இது 7/2 த ஹோல் ஸ்கொயர். பி பை ஏன்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது 7/2. ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ், அதனால் 7/2 போட்டோம். 7/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா 5/2, 2வும் கேன்சல் ஆகிடுச்சு, -5. எல்சிஎம் 4 எடுத்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகும்? 4 × 5 20 ஆகும். இந்த 4 இருக்கும், இந்த 5/2 கீழே இருக்கிறது ரெசிப்ரோக்கலில் மல்டிப்ளிகேஷனில் 2/5 அப்படி ஆறுது. இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ இது என்ன இருக்குது? 29 டிவைட் பை 10. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். தேர்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா பை ப்ளஸ் 2 டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. எல்சிஎம் ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2. அப்போ என்ன ஆகும்? இங்கே பீட்டா ப்ளஸ் 2 இந்த டேர்ம் இருக்குது, அப்போ இந்த டேர்ம் மேலே வரும். ஏற்கனவே ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குது, அதனால் ஆல்ஃபா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். சிமிலர்லி இந்த பார்ட் என்னாகும்? பீட்டா ப்ளஸ் 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே பீட்டா ப்ளஸ் 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் பீட்டா ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். புரியாதவங்களுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க? ஆல்ஃபா பை 2, ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் beta plus 2 divided by alpha plus 2. You multiply this with alpha plus 2 into alpha plus 2. Either beta plus 2 and beta plus 2 போட்டிங்க அப்படின்னா LCM சேமாக வந்துடுது. ஸோ alpha plus 2 the whole square plus beta plus 2 the whole square ஆகிடும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸ்பான்ஷன் தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் இட்.
இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் திஸ், அதனால் 4 ஆல்ஃபா ப்ளஸ் ஒரு 4. அதே மாதிரி இங்கே வந்தீங்க அப்படின்னா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 பீட்டா ப்ளஸ் 4 the divided by alpha into beta alpha into 2 அப்புறம் 2 into beta 2 into 2. இப்போ இது பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் இதையும் பண்ணோம்னா 4 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 8. புரியுறதா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் பீட்டா ஸ்கொயர். அதுக்கு பிறகு இந்த 4 ஆல்ஃபா இந்த 4 பீட்டா, அது 4 வெளில எடுத்துட்டோம். ரிமைனிங் 4 ப்ளஸ் 4. டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அது இல்லாமல் ஒரு 4. வாட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்றது alpha plus beta the whole square minus 2 times of alpha beta இல்லையா? alpha plus beta the whole square என்ன சொல்லியிருக்கோம்? 49/4. alpha beta என்னது? 2 times of alpha beta 2 into 5/2. 4 LCM எடுத்தோம் அப்படின்னா இது 49 இது 20, ஸோ 29/4 அப்படின்றது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் திருப்பி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம், நான் அந்த போர்டு இல்லாதனால நான் போட்டு காட்டியிருக்கேன். சரியா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே போட்டோம் அப்படின்னா இது என்னென்ன ஆகும் பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக அப்புறமா 4 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா 4 ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது 7/2. இது இல்லாமல் ஒரு 8 மேலே. டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா, அதாவது 5/2 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஸோ 2 into 7/2 ப்ளஸ் ஒரு 4ன்னு இருக்குது. சரியா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா திஸ் பார்ட் வில் பி 29/4 ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 14 ப்ளஸ் 8 டினாமினேட்டரில் 5/2, இந்த 2 இங்கே கேன்சல் ஆகிடும், இப்படி வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ட்டு 29/4 14 + 8 எவ்வளவு? 22. இங்கே 5/2 + 11. இங்கே எல்சிஎம் நீங்கள் 4 எடுத்தோம் அப்படின்னா 29 88/4 வரும். இங்கே 2 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 5 + 22 / 2 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்? 117. இங்கே 22 + 5 27, இந்த 4 இங்கே, இந்த 2 வந்து மேலே. கரெக்டாக? இப்போ இது 9 டிவைட் ஆகும். ஸோ 9 3s are, இது 39s are 117. அப்போ what is the answer for the problem? இங்கே எழுதுகிறேன் அது. ஸோ அந்த ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 13 into 2, ஸோ 26. கீழே 3 into 4, அந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். சாரி, இங்கே ஒரு 2 வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன நிற்கும் அப்படின்னா 13/6 அப்படின்னு வரும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ 29/4 அங்கே போட்டிருக்கோம். 4 into alpha plus beta 7/2, 4 into 7/2 கேன்சல் ஆகிறதுனால 2 ஆகுது. அந்த 8 அப்படியே இருக்குது. ஸோ இங்கே ஒரு 14 + 8 22 ஆகிடும். 29/4 + 22. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா 5/2, அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 7 ஆகுது. அங்கே ஒரு 4 இருக்குது, 11. 5/2 + 11. அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கிறீங்க. 4 எல்சிஎம் எடுத்துருக்கோம் மேலே நியூமரேட்டருக்கு. ஸோ இங்கே 88 ஆகுது /4. இங்கே 2 எல்சிஎம் எடுத்துக்கனால இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே 2 22/2. ஸோ 117 / 27. அதுக்கப்புறமா இந்த 4 கீழே இந்த 2 மேலே போகிறதுனால சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 9 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 2s ஆச்சு. 9 3s are 27, அங்கே 9 13. ஸோ 13/6. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 3. ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் ஆஃப் திஸ் x² + 6x - 4ன்றது ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு வச்சுக்கோங்க.
Find a quadratic equation whose roots are alpha square plus and beta square, 2 by alpha and 2 by beta, alpha square beta and beta square alpha. இது ரெண்டும் ரூட்ஸ், இது ரெண்டு ரூட்ஸு, இது ரெண்டு ரூட்ஸுன்றாங்க. ரூட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா நல்லா தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா. அப்போ ரூட்ஸ் இது கொடுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல சம் ஆஃப் தி ரூட்ஸை பார்க்கணும். சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இந்த கணக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை கண்டுபிடிங்க. மைனஸ் பி பை ஏ, ஸோ மைனஸ் 6/1. ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது சி பை ஏ, சின்றது இங்கே -4. இது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி கணக்கு எல்லாத்துக்குமே இது இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், யூ நோ வெரி வெல் நவ், ரொம்ப தரவாக இருப்பீங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 times ஆஃப் ஆல்ஃபா பீட்டா. வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், 6 -6 அதை ஸ்கொயர் பண்ணாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுது, 6 × 6 36 ஆகுது. இங்கே ஒரு -2, ஆல்ஃபா பீட்டாவுக்கு ஒரு -2, அதனால் -2 × -4 அப்படின்றப்போ இது என்ன ஆகுது 36, இது +8, அதாவது 44 அப்படி ஆகுது சம். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பார்க்கணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். இது என்னது, ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா பீட்டா -4, அப்போ அதை ஸ்கொயர் பண்ண என்ன 16. அப்போ ஈக்குவேஷன் என்ன வரணும், எக்ஸ் ஸ்கொயர் -44x + 16 = 0. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டெப் நீட்டாக போகிறீங்க. முதல்ல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறீங்க, ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கிறீங்க, கேர்ஃபுல்லாக -b/a c/a, அதில் எந்த தப்பும் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த என்டையர் ப்ராப்ளமும் தப்பாயிடும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a -6/a 1, ஆல்ஃபா பீட்டா c/a -4 / 1. அதுக்கு பிறகு அவங்க என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, சம் கண்டுபிடிங்க, ப்ராடக்ட் கண்டுபிடிங்க, அப்புறம் ஈக்குவேஷன் தேர்ஃபோர் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் மைனஸ் திஸ் ப்ளஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு = 0ன்றது எழுதுங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்க்குறப்ப இதெல்லாம் எழுதிறாங்க, அந்த = 0 போடுறது இல்லை. ஸோ யூ ஹேவ் டு புட் தட், பிகாஸ் ஈக்குவேஷன் அவங்க எப்படி இருக்குது, ரூட்ஸ்ன்னு சொல்கிறப்ப எப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி வரணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் = 0. அந்த 0ன்றதை நீங்கள் போட்டாகணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சப்டிஷன் முடிச்சிட்டோம், அதை அழிச்சிட்டு இப்போ நான் செகண்ட் சப்டிஷன் போகிறேன். செகண்ட் சப்டிஷன் இந்த ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2 by alpha 2 by beta. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, 2 by alpha + 2 by beta. ஸோ அது எல்சிஎம் எடுத்தோம்னா ஆல்ஃபா பீட்டா, இங்கே பீட்டா வரும், அதாவது 2 பீட்டா, இங்கே ஆல்ஃபா வரும் 2 ஆல்ஃபா. அதர்வைஸ் இது என்னது 2 times ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, கீழே ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ நமக்கு தெரியுமே என்ன, -6, ஆல்ஃபா பீட்டா -4. இந்த மைனஸ் இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா, இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் 2 2s இது பண்ணோம் அப்படின்னா 3. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வெரி ஈஸி. நமக்கு என்ன பண்ணணும், 2 by alpha into 2 by beta, அது நத்திங் பட் 4 by alpha beta. ஸோ வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா பீட்டா இஸ் -4. ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சுல்ல. ஸோ -1, 4 by -4 -1. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன வரும், இந்த ஈக்குவேஷனில் இதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் வரும், சம் ஆஃப் த ரூட்ஸ் 3, இங்கே மைனஸ் ஃபார்முலா படி 3x வரும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் -1, அதனால் இந்த +1க்கு பதிலாக இங்கே -1. இதுதான் ஈக்குவேஷன் ஃபார் தி செகண்ட் ஒன். இந்த ரூட்ஸ் ஆர் 2 by alpha 2 by beta அப்படின்னா x ஸ்கொயர் -3x and -1 = 0. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லையா. நான் தேர்ட் சப்டிஷன் போகலாம். தேர்ட் சப்டிஷன் சொல்கிறாங்க தீஸ் ஆர் தி ரூட்ஸ். அப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் = ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஏதோ காமனாக இருக்கேன், ஆல்ஃபா பீட்டா காமனாக இருக்குது இல்லையா. அப்போ எடுத்துகிட்டு மிச்சம் என்னங்க, இங்கே ஒரு ஆல்ஃபா, இங்கே பீட்டா. ஸோ வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா பீட்டான்றது -4, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது -6, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், therefore this is 24. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ பண்ணுறப்ப என்ன வரும், இங்கே ஒரு ஆல்ஃபா ஸ்கொயர், இங்கே ஒரு ஆல்ஃபா, அதனால் ஆல்ஃபா க்யூப், இங்கே ஒரு பீட்டா க்யூப். இது என்னது
alpha beta the whole cube, that is minus 4 the whole power 3, that is equal to minus 64. Minus into minus into minus, அதனால் minus 4 into 4 into 4 64. இப்போ ஈக்குவேஷன் என்ன வரணும்? ஈக்குவேஷன் x square minus sum of the roots வந்து 24 plus product of roots என்ன minus 64 equal to 0. So very easy exercise. நிச்சயமாக நீங்கள் ஒத்துப்பீங்க இல்லையா? இப்போ நான் அடுத்தது பார்க்கலாம். Question number 4. Alpha beta are the roots 7x square plus ax plus 2 equal to 0. And if beta minus alpha equal to minus 13 by 7, find a. ஒரு கஷ்டமும் இல்லை. நமக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது என்ன? மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது மைனஸ் பி பை ஏ. அதாவது இங்கே என்ன வரும்? மைனஸ் ஏ பை 7 அப்படி வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ ப்ளஸ் பீட்டா இப்படி இருக்குது. ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? மைனஸ் 13 by 7 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் ஆல்ஃபா முதல்ல போட்டால் ப்ளஸ் பீட்டா போட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கிறது இதிலேருந்து? அண்ட் அனதர் திங் ஆல்சோ நம்ம பண்ணியிருக்கணும். ஆல்ஃபா பீட்டா என்னது நமக்கு? ஆல்ஃபா பீட்டான்றது 2 by 7. ஓகேவா? இப்போ இந்த இதில் இன்னொன்று ஃபைண்ட் ஏ கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம பார்த்தோம்னா இது கேன்சல் ஆகுது. 2 பீட்டா அப்படின்றது ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் மைனஸ் இங்கே இருக்குது ஏ பை 7 அண்ட் மைனஸ் 13 by 7. மைனஸை காமனாக எடுத்துடலாம் அண்ட் 7 ஆல்சோ வெளில எடுத்துடலாம். அப்போ இது என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் 13 மைனஸ் ஏ மைனஸ் 13 7. 7 வெளில எடுத்துட்டோம், மைனஸே வெளில எடுத்துட்டோம். இது 2 பீட்டா. அப்போ பீட்டான்றது ஏ ப்ளஸ் 13 எப்படி வரும்? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கொடுத்துருக்காங்க மைனஸ் பீட்டா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா வேல்யூ மைனஸ் 13 by 7 கொடுத்துட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்றாங்க. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? ஏ ப்ளஸ் 13. ஸோ பீட்டா மாதிரி இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் 13 அதாவது பீட்டா வேல்யூ கிடச்சிருக்கோம். சரியா? இப்போ நான் ஸோ ஆல்ஃபா பீட்டா கொடுத்தாங்க. உடனே நம்ம என்ன படித்தோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த இதுக்கு கேன்சல் பண்ணிடலாம், பீட்டா கிடைக்கும். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் தட்? பீட்டா கிடச்சி நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா கண்டுபிடிச்ச பிறகு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏ வேல்யூ கிடைக்கிறதான்னு பார்க்கணும். ஏன்னா பீட்டா ஏல கிடைக்கிறது, ஆல்ஃபா ஆல்சோ ஏல கிடைக்கும் வந்து. ஆனால் இது ரொம்ப சுத்து. ஆனால் இது எப்படி இதை ஈஸியாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போது என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மெத்தட் யூஸ் ஆகாது. அதனால் டக்குன்னு இதை போட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வரப்போ நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது இதுதான். ஏன்னா நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரியுமே, பீட்டா மைனஸ் ஆல்ஃபா தெரியுமே, அதனால் இப்போ ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப பெருசு. இப்போ நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இந்த ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படி வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நமக்கு என்ன தெரியுமே இங்கே? ஸோ வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா? மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா பீட்டா 2 by 7. சரியா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது மைனஸ் ஏ பை 7, ஆல்ஃபா பீட்டான்றது 2 by 7. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ், ஸோ இது கரெக்டாக பண்ணியிருக்கோமா? பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் திஸ். நமக்கு என்ன வேணும் இப்போது? 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்றப்போ இந்த வேல்யூ உனக்கு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் என்ன அப்படின்றது மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஆல்சோ தெரியும். இதுக்கு பதிலாகவே நம்ம என்ன பண்ணுறோம்? 2 ஆல்ஃபா பீட்டான்னு போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எகெயின் ஒரு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. அதுதான் நம்ம ஃபார்முலாவாக நம்ம சொன்னோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நாங்கள் ஃபார்முலா போட்டோமே, அந்த இதுதான் இது. அதனால் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்காங்களே, அது யூஸ் பண்ண முடியுமா அது அந்த ஃபார்முலா அப்படின்றதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம பீட்டா மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் ஆல்சோ என்ன, பிகாஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா என்னது என்ன? மைனஸ் ஆஃப் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வரும். இது ஹோல் திங் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆகும்? திஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் தான். பீட்டா மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் சொன்னாலும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அது கரெக்டாக உங்களுக்கு புரியுட்டுமேன்றதுனால இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் அதர்வைஸ் வெரி சிம்பிள் ஒன் முதல்ல ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்? a square by 49. What is 4 alpha beta? 4 alpha beta is 2 by 7.
இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு என்ன கிடைக்கும் a ஸ்கொயர் பை 49. இது தேவையில்லை, இந்த ஈக்குவேஷனே நமக்கு இனிமேல் தேவையில்லை. ஸோ அது அங்கே வேண்டாம். ஸோ -8/7 இப்படி வரும். சரியா? இது போய் நீங்கள் சிம்பிளி எல்சிஎம் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இது கணக்கு என்னாகும் 49 எல்சிஎம் எடுத்திருக்கேன். இது அப்படியே a ஸ்கொயர், இது வந்து 7 7s ஆர் 49னால இங்கே 56 வரும். இது நம்மளுடைய கணக்குப்படி பீட்டா மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். பட் அக்கார்டிங் டு தி கிவன் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க 13/7 அப்படின்றாங்க. அப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 13/7 த ஹோல் ஸ்கொயர் அப்படி சொல்லலாமா? இஸ் இட் ஓகே? இதில் நார்மலாக பண்ணியிருக்கோம். வாட் இஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்றதுக்கு என்னென்னு நான் கண்டுபிடிச்சேன். பட் பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்றது -13/7 கொடுத்துருக்கனால யூஸிங் இட். இப்போ பாருங்கள், கணக்கு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இது a ஸ்கொயர் -56, கீழே 49, அங்கே என்ன ஆகும் 13 × 13 169 ஆகும். இது ஒரு 49 ஆகும். டினாமினேட்டர் சேம், கேன்சல் பண்ணிடலாம். இந்த 56 அங்கே போயிடும். a ஸ்கொயர் ஈக்குவல் டு 225 வரும். ஸோ 9 + 6 15 ஆச்சா, 15 ஆச்சா, கேரி ஓவர் 1 17 + 5 22. அப்போ வாட் இஸ் ஏன்றது ±15 அப்படியே வரலாம். ஃபைன் தி வேல்யூ ஆஃப் ஈஸியாக முடிச்சிட்டோம். அதனால் முதல்ல பார்த்தோன்னே ஏன்னா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரியுமே அப்படின்னு சால்வ் பண்ணுறதுல போய் நின்றுடாதீங்க. யூ வில் லேண்ட் இன் ப்ராப்ளம். அதை தவிர இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பி கான்ஃபிடென்ட் தட் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயருக்கும் இதே தான், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கும் இதே தான். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ 4 சம் ஓவரா? நான் 5th சம் போலாமா? 1 root of the equation 2y square minus ay plus 64 equal to 0 is twice the other. Find the value of a. 1 root வந்து அது போல் twice அதர்ன்றாங்க. அப்புறம் 2 roots b நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், இன்னொன்று 2 ஆல்ஃபான்னு வச்சுப்போம். முடிஞ்சு போச்சு. ஒரு ரூட் இஸ் twice the other. ஸோ இன்னொரு ரூட் வந்து இது போல் this. அப்போ what is the sum of the roots? Sum of the roots வந்து 3 ஆல்ஃபா. ஃபார்முலா அப்படி என்ன -b/a. தட் இஸ் -b/a-ன்றது இந்த இடத்துல -a/2 சிம்பிளி a/2. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 2 ஆல்ஃபா ஸ்கொயர். 2 ஆல்ஃபா ஸ்கொயர் எவ்வளவு? c/a, அதாவது 32. தென் வாட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்? 2 ஆல்ஃபா ஸ்கொயர் 32ன்றாங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் அப்போ 32/2, அதாவது 16 அப்படி வருது. சரியா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்ஃபா ஸ்கொயர் 16 அப்படின்னா இங்கேருந்து போகலாம். இதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணிவிடுவோம். ஸ்கொயர் இந்த சைட் ஆகும் 9 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை 4 அப்படி ஆகும். ஆல்ஃபா ஸ்கொயர் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். 9 × 16 இது ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை 4. இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அப்போ இங்கே என்ன வரும், 4 × 9 × 16 ஈக்குவல் டு a ஸ்கொயர். தென் வாட் இஸ் a? இதனுடைய ஸ்கொயர் ரூட்டு. இது என்ன பண்ணலாம், திஸ் ஐ கேன் ரைட் 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், அதுக்கு ரூட்டு. அப்போ ஆன்சர் எடுத்து அப்படின்னா ரூட்டெலாம் போயிடும். 2 × 3 6, 6 × 4 24, ஆனால் ±24. ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ லெட் த ரூட்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிக்கிறீங்க. ஆல்ஃபா 2 ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லாமல் ஆல்ஃபா அண்ட் 2 ஆல்ஃபா சொல்கிறீங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் போகிறீங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும், இங்கே ஒரு ஆல்ஃபா, அங்கே ஒரு 2 ஆல்ஃபானால் 3 ஆல்ஃபா வரும். ஃபார்முலா அப்படி என்ன, -b/a -a/2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 2 ஆல்ஃபாஸ்க்கு அதான் ப்ராடக்ட். தட் இஸ் ஈக்குவல் டு c/a 64/2 32. அதில் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிட்டா 16 வந்துடும். இது ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆகுது, 3 ஆல்ஃபாவை 9 ஆல்ஃபா ஸ்கொயர் ஆகுது. இது a ஸ்கொயர் பை 4. ஆல்ஃபா ஸ்கொயர் பதிலாக 16 இப்படி இருக்கும். இந்த 4 இங்கே கொண்டு வந்துட்டா a ஸ்கொயர் ஆகும். a ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் +or-24. நவ் லாஸ்ட் ப்ராப்ளத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு எக்ஸசைஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அப்படியே நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாம் 6th ப்ராப்ளம். தட் இஸ் த லாஸ்ட் ப்ராப்ளம். ஸோ அல்ஜிப்ரா லாஸ்ட் எக்ஸசைஸ். இதுக்கப்புறம் வருது 2 கிராஃபு, 2 எக்ஸசைஸ் கிராஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் மேட்ரிசஸ். மேட்ரிசஸ் ரொம்ப 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 ஈஸி. ஸோ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா அல்ஜிப்ராவுடைய பெரிய நீங்கள் நினைக்கிற ஹெடேக் அப்படின்னு நினைக்கிற அல்ஜிப்ரானால ஒரு பெரிய தலைவலி
கண்டுபிடிச்சோன்னே அப்படியே கொலை பண்ணிடணும் அப்படின்ட்டுலாம் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. நிச்சயமாக இப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க அல்ஜிப்ரா இஸ் நாட் எ டிஃபிகல்ட் ஒன், இட்ஸ் வெரி ஈஸி அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ நம்ம இங்கே சொல்கிறாங்க 1 root of the equation 3x square plus kx plus 81 is the square of the other அப்படின்றாங்க. அதான் ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டுடைய ஸ்கொயர். ஸோ let us assume like this. the roots be சரியா வந்துருச்சா, ஒரு ரூட்டு ஸ்கொயர் ஆஃப் தி அதர். கிளியரா? இது ஒரு ரூட், இதுதான் பீட்டா, இது ஸ்கொயர் ஆஃப் தி அதர்னால பீட்டான்னு போடாமல் நேராகவே ஆல்ஃபா ஸ்கொயர் போட்டிருக்கேன். ரூட்ஸ் ஆர் லெட் த ரூட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் கணக்கு மாதிரியே what is the sum of the roots is alpha plus alpha square. அது எவ்வளவு? minus k/3. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளவு? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா கியூப் என்னது? c/a. c/aன்றது இங்கே c, இது a, 81/3, அதாவது 27. ஆல்ஃபா கியூப் 27 அப்படின்னா ஆல்ஃபா எவ்வளவு? இதை 3 கியூப் போட்டுக்கலாம். அதனால் ஆல்ஃபா இஸ் 3. அப்போ இங்கே ஆல்ஃபா 3 போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு வேலை. ஸோ இது எவ்வளவு? 3, இது ஒரு 9, தட் இஸ் ஈக்குவல் டு minus k/3. அப்போ 9 + 3 12. ஸோ 12, இந்த 3 இங்கே வந்துருச்சு. ஸோ அதான் minus k. அப்போ k ஈக்குவல் டு minus 36. ஸோ exercise ஓவர், அல்ஜிப்ரா ஓவர், ஒரு சாப்டரே ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ எக்ஸப்ட் தட் கிராஃப் நம்ம பார்க்கணும். கிராஃப் உண்மையில் ஈஸி அண்ட் மேட்ரிசஸ் அதை விட ஈஸி. ஸோ அல்ஜிப்ராவை ஈஸியாக நீங்கள் தரவாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக சென்டம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.